வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், இறைவனிடம் கையேந்து. பெற்ற பாடல் இசைமுரசு நாவூரணிவா. இந்த மண்ணின் மைந்தர். அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருந்த பாலத்தை கட்டி முடிப்போம்னு சொன்னோம், கட்டி முடிக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ பொன்னியின் செல்வம்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, அதுல ஜெயம் ரவி, ஆமா, அவருக்கு வந்து சிகிச்சை நடந்த இடம் இதுதான். அது ஜெயம் ரவிக்கு சிகிச்சை நடந்த இடம் இல்ல, ராஜராஜ சோழனுக்கு சிகிச்சை நடந்த இலங்கையில கடல்ல பிரச்சனை நடந்து காயப்பட்டு வருவார்ல, அவரை மீட்டு கூட்டு வந்து இங்க வச்சுதான் அந்த புத்த பிக்குகள் வந்து சிகிச்சை கொடுப்பாங்க. ஓ, ஓகே, ஆமா. முஸ்லீம் அல்லாத மக்கள் அவ்வளவு வருவாங்க. இந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம், எவ்வளவு இதா வந்து அவங்க உட்கார்ந்துருக்காங்க. இவர் வந்து ரோஸ் மில்க் செல்லப்பா, நம்ம நண்பரு. எப்ப வந்தாலும் ரோஸ் மில்க் கொடுப்பாரு. ஆனா ரோஸ் மில்க் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாரு, காசு கொடுத்தானே வாங்குவோம் நம்ம. சிங்கப்பூர் ரோஸ் மில்க் செல்லப்பா. ஆமா. மணிக்கூண்டு மேம்படுத்தும் பணி முகமது ஷானவாஸ். 2022-23 எம்எல்ஏ அடுத்த வருஷமே இந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சு பண்ணிட்டோம். இப்ப இந்த மாதிரி படகுல தான் இப்ப வர்ற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, அதுவே பாருங்களேன், மடை இருந்து இப்படி இப்படி சரிச்சிருக்கு. அந்த படகுல சமநிலையில் யாரும் நிற்க முடியல, அதனால பாதிப்பும் நிறைய இருக்கு, ஆளுங்களுக்கு அடிப்படை விபத்தும் நடக்குது. கை மாத்தி மாத்தி அடிப்பா. கை கிராஸ் பண்ணிட்டு வரும். நீங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கிளாஸ் வாங்க. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வீட்டை கடக்க போறோம். அண்ணா இல்லம், பேரறிஞர் அண்ணா வந்து திறந்து வைத்த இல்லம். அண்ணாவும் நாவூரணிபாவும் ஒரே ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடுவாங்க. ஓ, ஒரு புறநகர் பேருந்து நிலையம் வேணுங்க, எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு அது வேணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இவ்வளோ 10 ஏக்கரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது, பக்கத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, பக்கத்தில் வந்து இப்போ ஐடி பார்க் வரப்போகுது, அதுக்கு பக்கத்தில் கோவர்க்கிங் ஸ்பேஸ் முதல்வர் படைப்பகம் கேட்கலான்னு கேட்டிருக்கோம் அரசாங்கத்திட்ட. இப்படி ஒவ்வொன்றா வரும்போது இந்த ரோடு பார்க்கவே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இதுதான் நாகப்பட்டினம் நகராட்சி வளாகத்துக்கு வந்திருக்கிறோம். 158 ஆண்டுகள் பழமையான நகராட்சி. போனோம் ஃபர்ஸ்ட் டைமே தடுமாறி போனோம். ஆமாம், ரொம்ப நிறைய பேர் ஏறாதீங்க, உற்ற போது. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே. டிபேட் சார்பா பல்வேறு நேர்காணல்கள், பேட்டி, பல புதிய நிகழ்ச்சிகள்னு பல்வேறு விஷயங்களை நேயர்களுக்காக செஞ்சிருக்கோம், காண்பிச்சிருக்கிறோம். இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. ஒரு ஊரை, அந்த ஊரோட எம்எல்ஏ மக்களுக்காக சுத்தி காமிக்கிறாங்க. அந்த ஊரோட சிறப்புகள் என்னென்னலாம், அந்த ஊர்ல முக்கியமான இடங்கள் என்னென்னலாம், அந்த ஊர்ல முக்கியமான உணவு என்னென்னலாம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அந்த ஊரோட எம்எல்ஏவே நம்ம கூட சேர்ந்து பயணிச்சு மக்களுக்காக எல்லாவற்றையும் சுத்தி காமிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் பயணம். வணக்கம் தினேஷ். வணக்கம். நாகப்பட்டினத்தை சுத்தி காமிக்கிறதுக்கு நாகப்பட்டினம் எம்எல்ஏவே வராரு. இதில் வந்து நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. குறிப்பா இது வந்து ஒரு சமய நல்லிணக்க மண். அதுதான் நாகப்பட்டினத்தினுடைய முக்கிய அடையாளம். தமிழ்நாட்டுக்கே அது அடையாளம்னாலும் குறிப்பா நாகப்பட்டினம் அதுல சிறந்து விளங்குகிற ஒரு மண். நீங்க எடுத்த ஒரு பேட்டியை நான் பார்த்தேன். எந்த பேட்டின? கரு பழனியப்பனும் அவர் தம்பி முஜாஹிதும். ஆமா ஆமா, அந்த பேட்டியை நான் பார்த்தேன். சரிண்ணே, ரொம்ப சிறப்பான ஒரு பேட்டி. அவங்க ஒரு கனவு காண்றாங்கல்ல, ஒரே வீட்டில் இந்துவும் இருக்கணும், முஸ்லீமும் இருக்கணும். இன்னும் கருப்பழனியப்பன் சார் சொல்லும் போது கிறிஸ்டியனாவும் யாராவது மாறினா நான் அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ் நடத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அதாவது எல்லா கருத்துக்கும் ஒரு வீட்டுக்குள்ள இடம் இருக்கணும், எல்லா சிந்தனைக்கும் ஒரு வீட்டுக்குள்ள சுதந்திரம் இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. இந்த மண்ணில் அது ரொம்ப இயல்பா இருக்கு. அப்படியா? நாகூர் தர்கா வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு திருத்தலம், உங்களுக்கு தெரியும். நாகூர் தர்கால போய் நம்ம பார்ப்போம். அங்கே பார்க்குற முகங்களை மத்தியானமா வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனா அங்க பார்க்கலாம். ஓகே. கொஞ்ச நேரம் கழிச்சு சிக்கல் கோயிலுக்கு போனா அங்க பார்க்கலாம். நாகூர் தர்கா ஒரு இஸ்லாமிய திருத்தலம், வேளாங்கண்ணி பேராலயம் கிறித்தவ திருத்தலம், சிக்கல் சிங்காரவேலர் கோயில் அது இந்து சமய மக்கள் வழிபடக்கூடிய ஒரு திருத்தலம்.
அப்படின்னா அந்தந்த சமய மக்கள் தானே அங்கங்கே போயிருக்கணும். ஆனால் 3லையும் ஒரே மாதிரியான மக்களை பார்க்க முடியும். அப்படின்னா எல்லா மக்களும் சமயங்களை கடந்து இந்த திருத்தலங்களுக்கு வந்துட்டு போகிறாங்க, எல்லாவற்றையும் ஒன்றா தான் பார்க்குறாங்கங்கிற அந்த உணர்வு மக்கள்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நாகப்பட்டினத்தை சுற்றி காமிங்கன்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாமந்தான்பேட்டைன்னு ஒரு இடத்துக்கு போவோம்னு சொன்னீங்க. அது என்ன அவ்வளோ ஸ்பெஷல்? நான் பெருசாக கேள்விப்படாத மாதிரி இருக்கு. நான் சாமந்தான்பேட்டை ஒரு மீனவ கிராமம். அங்கே மீனவ மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. மீன் பிடிச்சிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மீனை அவங்க பிரித்து எடுக்கிறதுக்கு, அந்த மீனை கொண்டு வந்து இறக்குறதுக்கான கட்டமைப்புலாம் இல்லை. ஓகே. பக்கத்து ஊர்களை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்காங்க. ஓகே. அப்போ அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் போதே நம்மக்கிட்ட சொன்னது, நீங்கள் வெற்றி பெற்றால் கட்டாயமாக இங்கே ஒரு மீன்பிடி துறைமுகம் எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே. மீன்பிடி துறைமுகம் அமைக்கிறதுலாம் எம்எல்ஏ ஃபண்டில் 1 கோடியில் பண்ண முடியாது. ஆமாம். அது கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா ப்ராஜெக்ட். 40 கோடி ரூபா ஒரு கிராமத்துக்கு எப்படி உடனே அலாட் பண்ணுவாங்க? டிபார்ட்மெண்ட்ல தான் வரணும். உடனே அதுக்கான நிதி அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனால சட்டமன்றத்தில் நான் பேசினேன். ஓகே. என்னுடைய முதல் உரையிலேயே நான் பேசினேன். சரி. தொடர்ந்து பேசினேன். ஒரு எம்எல்ஏ நினைச்சா அந்த தொகுதிக்குள்ள பல மேஜிக்கை செய்ய முடியும்ல? மேஜிக் செய்ய முடியும் தான் நினைச்சேன் நான். ஆனால் அது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லைங்கிறத நடைமுறையில் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நிர்வாகம்ங்கிறதும் அரசு இயந்திரம்ங்கிறதும் அதை வேலை செய்ய வைக்கிறதுங்கிறதும் பெரிய ஒரு முயற்சி பண்ணணும். ஒன்று. இன்னொன்று எல்லாம் நிதி சார்ந்ததாக இருக்குது. செய்யணும்னு என்ன இருந்தாலும் ஒவ்வொன்றும் நிதி சார்ந்ததாக இருக்குது. அப்போ நிதி தான் தீர்மானிக்குது எல்லாத்தையுமே. நீங்கள் எளிதில் அணுகக்கூடிய நிதி ஒருவர் இருக்கிறாரே, அவர்கிட்ட போய் கேட்டு போராடி. நிதியமைச்சர் உதயநிதி அவர்கள் அவங்களுக்கும் எல்லாரும் இது மாதிரி தானே அனுப்புவாங்க. அவங்க தொகுதிக்கு அவங்க பண்ண வேண்டியிருக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பண்ண வேண்டியிருக்குது. அமைச்சர்களுடைய தொகுதிகள் இருக்குது, அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதிகள் இருக்குது, அவங்களுடைய நிர்வாகிகளுடைய தொகுதிகள் இருக்குது. சாமந்தான்பேட்டை வந்துட்டோம், மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க மக்கள். மீனப்பர் திட்டம் தொடங்க வந்த திட்டம் பார்க்க வந்தவர் மீன் வாங்கிட்டு போறீங்க. வீட்டில் இன்னைக்கு மீன் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி வாங்கிட்டு வரேன். எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி படகுல தான் இப்போ வர்ற மாதிரி இருக்கு. ஆமாம். அதுவே பாருங்களேன், மடை இருந்து இப்படி இப்படி சரிச்சிருக்கு. போட்டை நிறுத்த முடியாது. இந்த டிராக்டர் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டிராக்டர் அதை வச்சு தான் அந்த போட்டை இங்கே பிடிச்சோன்னே இந்த மேட்லேருந்து இழுக்கணும். அப்போ இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா போட்டும் பாதிக்கப்படுது. அந்த படகுல சமநிலையில் யாரும் நிற்க முடியல. அதனால பாதிப்பும் நிறையா இருக்குது, ஆளுங்களுக்கு அடிப்படுது, விபத்தும் நடக்குது. இதுக்காக தான் 2015 போராடி 2015 போராடிட்டு இருக்காங்க. ஆமாம். அவங்களுக்கு மீன் பிடிச்சிட்டு வரும்போது அதை கொண்டு நிறுத்தி அந்த மீனை இறக்கி ஏற்றுறதுக்கான ஒரு கட்டமைப்பு வேணும். இப்போ இதில் எங்கே கொண்டு போட்டை நிறுத்துறது? அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன போட்டு இதில் நிறுத்துற மாதிரியான சின்ன போட்டு அதையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறுத்துவாங்க. போட்டே அதனால இதுக்கேற்ற மாதிரி போட்டு டேமேஜ் ஆகும், போட்டே உடஞ்சி போயிடுது, ஆளுங்களுக்கு அடிப்படுது. அந்த வண்டி வச்சு இழுக்கும் போது கயிறை போட்டு இழுத்தோம்னா அந்த போட்டு அந்த பாவம் மேட்டில் ஏறும் போது போட்டு உடஞ்சி போயிடுது. இது இப்போ அமைதியான கடலாக இருக்குது. அந்த மழை காலத்தில் பார்த்தா கடலோட ஆழம் அதிகமாக இருக்கும். இப்போ அதிகமாக இருக்கும்போது இந்த மேடு பகுதி இருக்கு இல்லையா, அரிச்சிருக்கு இல்லையா, இதை நம்ம இந்த ஆள் உயரத்துக்கு வந்துடும். ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நகரப்புற நல்வாழ்வு மையமும் கொண்டுட்டு வந்தது அண்ணாபுரியில் தான் வந்தது. இன்னைக்கு இந்த சிறிய கிராமத்துக்கு கிட்டத்தட்ட 10,000 மக்கள் பயன்படுற அளவுக்கு சுற்றுவட்டார உள்ள பகுதியில் உள்ள மக்கள்லாம் அந்த மருத்துவம் பண்ணிட்டு அது 1500 4,000 அதுவுமே அந்த இடம் இட தேர்வு தவறாக இருந்தது. எங்களுடைய அந்த ஸ்கூலுடைய விளையாட்டு மைதானமாக நாங்கள் பயன்படுத்தலை கொண்டாந்து வச்சுட்டாங்க. அப்புறம் அண்ணன்ட்ட சொல்லி தான் அந்த இடத்தையும் மாற்றி கொடுத்தாங்க நகராட்சியில் சொல்லி. அது மட்டும் இல்லை, பட்டா இந்த ஊருக்கு பட்டா கொடுத்தது தான் பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அது அருண் தம்பராஜ் பீரியட்ல தான். ஓ, அதை வச்சு தான் இழுத்து அதை மோதுவாங்கண்ணே. அந்த போட்டில் மோதி அப்படியே ஒரு கேமரா எடுங்க.
அது ஒரு முக்கியமான பகுதி இல்லை? ஆமாம், மீன்பிடி தொழில் தானே நாகப்பட்டினத்தினுடைய முக்கியமான தொழில். வேற இங்கே ஒன்றும் பெருசாக கிடையாது, எந்த தொழில் வாய்ப்புகளும் கிடையாது. முந்தா நேற்று ஒரு மீளாத விழாக்கு போகும்போது ரொம்ப அழகா 2 பாடல்களை பாடினீங்க. 2 பாட்டுமே ஒரே மாதிரி கருத்து, ஆனா வேற வேற பாட்டு. அது என்னன்னா, மக்கள்கிட்ட வந்து ஒரு இறை தேடல் இருக்கு. மக்கள் வந்து பொதுவாக இருக்காங்க, அவர்களை வந்து வழிநடத்தக்கூடிய பெரியோர்கள் சான்றோர்களும் பொதுவாகத்தான் வெளிப்பட்டிருக்காங்க. மக்கள்கிட்ட வந்து என்ன இறை தேடல் இருக்கோ அது அந்தந்த காலகட்டங்களில் கலை வடிவத்தில் இலக்கிய வடிவத்தில் வெளிப்பட்டிருக்கு. அப்படி வெளிப்பட்ட 2 பாடலை தான் நான் சொன்னேன். அதில் உள்ளடக்கம் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன். தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிலைத்து நிற்கும் மகா வல்லவன். இது எந்த பாடலுடைய உள்ளடக்கம்? இறைவனிடம் கையேந்து புகழ்பெற்ற பாடல் இசைமுரசு நாவூர் அணிவா இந்த மண்ணின் மைந்தர். அவருக்கு 100 அவருடைய 100 விழாவா அரசு விழாவா கொண்டாடணும்னு சட்டமன்றத்தில் குரல் எழுப்பினேன். இங்கே நாகப்பட்டினத்திலேயே நாகூர்லேயே. அதோட சேர்ந்து குன்றக்குடி அடிகளாருக்கும் கேட்டீங்க? ஆமாம், ஒரு தெருவுக்கு அவருடைய பேர் வச்சிருக்காரு சிஎம். அதுக்கப்புறம் ஒரு 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவருடைய 100 நினைவு பூங்கா ரெடி ஆகிட்டு இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சரே வந்து திறக்க போகிறாங்க. இப்படி அவருக்கு சிறப்பு செஞ்சுருக்கோம் இல்லையா? அந்த பெருந்தகை பாடிய பாடல் தான் இந்த பாடல். இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அதில் வரக்கூடிய வரிகளை தான் நான் சொன்னேன். இன்னொரு பாட்டு இருக்கு. அற்புதமாகிய அருட்பெருஞ்சுடரே, அற்புதமாகிய அருட்பெருஞ்சுடரே, அருமறை தேடிடும் கருணையன் கடலே. இது ஏதோ இறைவன் பாட்டுன்னு தெரியுது. உள்ளடக்கத்தை பார்க்கும்போது அது எப்படி இசைமுரசு பாடிய பாட்டோ அதே மாதிரி இது வந்து டிஎம்எஸ் பாடிய பாட்டு. ஓகே, டிஎம்எஸ் பாடிய பாட்டுன்னு சொல்லி நான் பாடிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ல தெரியல பாருங்க. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன், நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். டிஎம்எஸ் பாடினா புகழ்பெற்ற பாட்டு. இதனுடைய உள்ளடக்கத்தை தான் நான் பாடினேன். அதுவும் இறையை போற்றுகிற உள்ளடக்கம். இறைவனிடம் கையேந்துங்கள்னு இசைமுரசு பாடிய பாட்டுலையும் உள்ளடக்கம் பாருங்க. அல்லா பாட்டு, இது கந்தன். இறைவனை போற்றுகிற ஒரு உள்ளடக்கம். ரெண்டுமே பொதுவா இருக்கு. இதை தூக்கி அங்க வச்சுக்கலாம், அதை தூக்கி இங்க வச்சுக்கலாம். பல்லவிய இந்த பல்லவியை தூக்கி அங்க வச்சுக்கலாம், அந்த பல்லவியை தூக்கி இங்க வச்சுக்கலாம். ஆனா அதை முஸ்லீம் பாட்டுன்னு சொல்றோம், இது இந்து பாட்டுன்னு சொல்றோம். உள்ளடக்கம் வந்து ஒரு இறை தேடலுக்கானதா இருக்கு. வண்டியில ஏறினதுல இருந்து நாகை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னோடனே உங்க மனசுல இருந்து பல்வேறு விஷயங்களை பேசினீங்க. அப்படியே பேசிட்டு நீங்க இப்ப எங்க வந்துட்டீங்கன்னா, அக்கரைப்பேட்டை நாகப்பட்டினம் ரயில்வே மேம்பால பணி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இந்த கலர் இருக்குல்ல, ஆமா, இந்த கலர் மட்டும்தான் ஏற்கனவே போடப்பட்டிருந்த பாலம். இந்த கருப்பு கலர்ல, அந்த கருப்பு கலர்ல எங்க இருக்குன்னு பாரு. அதுக்கு ஒரு அது ரயில்வே கிராசிங்ல மட்டும் இருக்கும். அது அந்த எண்ட் இருக்குல்ல, அந்த கால் இருக்குல்ல, அந்த கால் வரைக்கும் தான் இருந்தது. ஓகே, அதாவது ரயில்வே ட்ராக் போகுது, ரயில்வே ட்ராக்குக்கு மேல போட்டுட்டு அப்படி விட்டு போயிட்டாங்க. ஓகே, இதை இங்க இறக்கணும், அதை அங்க இறக்கி முடிச்சா தானே அது பாலம். சும்மா நடுவில் மட்டும் போட்டு விட்டாங்க, நடுவில் மட்டும் போட்டு விட்டாங்க. ஏன்னா வந்து இதுக்கு இந்த இடமெல்லாம் வந்து நில எடுப்பு எடுக்கணும், அப்புறம் இதுக்கு நிதி வேணும். ரெண்டுமே நடக்கலை. நில எடுப்பு செய்யப்படலை, கெட்டுறதுக்கு 100 கோடிக்கு மேலே நிதி தேவைப்பட்டது. அதனால ரயில்வேட்ட சொல்லி அந்த ரயில்வேக்கு மேலே போடக்கூடிய அந்த பாலத்தை மட்டும் போட்டுட்டு விட்டுட்டாங்க கடந்த ஆட்சி காலத்தில். இங்கே நம்ம வேட்பாளர் ஆகும்போது மக்கள் முதல்ல சொன்ன கோரிக்கை என்கிட்ட இதுதான். இந்த பாலம் அந்தரத்தில் தொங்குதுங்க, பாதியில் நிற்கிதுங்க, இதை வந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. சரி, நம்ம ஆட்சி வந்தால் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் இதை பண்ணிடலாம் நம்மளும் சொல்லியாச்சு. ஓகே, வெற்றி பெற்ற பிறகு சட்டமன்றத்தினுடைய முதல் உரையிலேயே இதை நான் பேசினேன், தொடர்ந்து பேசினேன். நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை ரயில்வே மேம்பால பணி பாதியிலேயே நிற்கிது, அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து நிலம் எடுப்பெல்லாம் செய்து அதை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் பட்ஜெட் வந்து 1 கோடி 2 கோடிலாம் இல்லை, இது ஹியூஜாக இருக்கும். ஆமாம்,
ஒரு எம்எல்ஏ ஃபண்டுங்கிறது வருஷத்துக்கு 3 கோடி. அதுல ஒரு வருஷத்துல ஒரு கோடியே இதுக்கு நான் கொடுத்தா கூட இது நடக்காது. ஓகே. ஏன்னா இது 104 கோடி ரூபா ப்ராஜெக்ட். ஓகே. 104 கோடி எங்க போறது? அதுவும் கோவிட் டைம்ல இந்த அரசு அமைஞ்சது, பொது முடக்க காலம், ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு நேரத்துல அரசு அமைஞ்சது. உடனே நிதி கொடுக்க மாட்டாங்க. சட்டமன்றத்தில் பேசி அப்புறம் நம்ம ஹைவேஸ் மினிஸ்டர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலாண்டன் தான் இதுக்கான பொறுப்பு. ஓகே. அவர்கிட்ட போய் முறையிட்டேன். அவர் வந்து எல்லாம் ஃபைல் ரெடி, கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம், ஆனால் ஃபைல் ஃபினான்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க எப்படி நிதி கொடுப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நம்ம பிடிஆர். ஓகே. அவர்கிட்ட போய் ஒரு மணி நேரம் உலக கதை ஊர் கதை எல்லாம் பேசி அவர் அமைச்சர்கள் நிதி வாங்குறதே கஷ்டம். எம்எல்ஏ அப்புறம் அவர் ஃபைலை எடுத்துகிட்டு வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாரு. 104 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டது. ஓகே. ஒரு பெரிய விஷயம் பாருங்கள், பணிகள் வேகமாக நடக்குது. ஆமாம், பாலம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே. அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்த பாலத்தை கட்டி முடிப்போம்னு சொன்னோம். கட்டி முடிக்கக்கூடிய ஒரு சூழல். நம்ம கொடுத்த வாக்குறுதியில் மெயினாக இதுதான். ஏன்னா இதுதான் பெரிய அளவில் நிதி. இதனால எவ்வளோ மக்கள் இதனால வந்து டிராஃபிக் வந்து இருக்காது. இந்த ரயில்வே கேட்டை மூடிடுவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரெயின் வருது, உடனுடன் மூடிடுவாங்க. அப்படியே மக்கள் நிற்பாங்க, 2 புறமும் மக்கள் நிற்பாங்க. இப்போ சென்னை கொருக்குப்பேட்டையில ஒரு சப்வே போடும்போது அது மாதிரியான அதே பிரச்சனை தான். இப்போ இங்கே இன்னொரு இடத்துலயும் அந்த பிரச்சனை இருக்கு. கீரை கொள்ள தெருன்னு ஒன்று இருக்கு, அங்கேயும் இதே பிரச்சனை இருக்கு. இப்போ அங்கே வந்து சப்வே கேட்டிருக்கோம். அதுக்கு அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நானும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். அதுவும் நிறைவேறுங்கிற நம்பிக்கையோட இருக்கேன். இதுதான் நம்ம வந்து சொல்லி நடந்த ஒரு பெரிய அளவுல மனநிறைவை கொடுத்த ஒரு இடம். ஆமா, ஒரு விஷயம். ஓகே. ஓகே. ஆமா, சூப்பர், சந்தோஷம். ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டைம் வந்து பார்ப்போம். ஓகே, அடுத்த இடத்துக்கு போகலாம். ஓகே. இதுதான் நம்ம தோழி விடுதி பார்க்க வந்திருக்கிறோம். பணிபுரியும் மகளிர் தங்கும் விடுதி வேணும்னு சட்டமன்றத்தில் பேசினேன். அப்போ இந்த தோழி விடுதிங்கிற கான்செப்ட் வரல. நான் பேசும்போது பணிபுரியும் மகளிர் தங்கும் விடுதி அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா இங்கே நாகப்பட்டினத்தில் ஒரு பின்தங்கிய மாவட்டம், இங்கே வேலை பார்க்குறவங்க குறிப்பாக பெண்களுக்கான உரிய ஒரு கட்டமைப்பு வேணும்ல தங்குறதுக்கு. மற்ற முன்னேறிய மாவட்டங்கள் எல்லாம் அரசு உருவாக்கியிருக்கு. இங்கே இல்லைங்கும் போது இந்த கோரிக்கை நான் வச்சேன் சட்டமன்றத்தில். ஓகே. அப்போ சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனுக்கு அவங்க தான் பதில் சொன்னாங்க, கட்டாயமாக பண்ணி கொடுக்கணும்னு. அப்போ இங்கே வந்தாங்க ஒரு முறை. ஓகே. வந்த இடத்துல மீண்டும் நினைவூட்டி நான் ஒரு கோரிக்கை கடிதம் கொடுத்தேன். இப்போது நாகப்பட்டினத்தில் பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதி கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கருத்துரு அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதி விரைந்து கட்டித்தரப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பணிபுரியும் மகளிருக்கான விடுதிகள் கட்டுவதற்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவுப்படி படிப்படியாக எல்லா இடங்களிலும் கட்டப்பட்டு வருகிறது. ஆகவே மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கைப்படி நாகப்பட்டினம் அந்த மாவட்டத்திலும் பணிபுரியும் மகளிர் விடுதி கட்டிட இந்த அரசு முயற்சி செய்யும், உறுதியாக கட்டித்தரும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்லேயே இது அறிவிக்கப்பட்டு இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. விரைவாக திறக்கப்படும். மாவட்ட ஆட்சி அலுவலகம் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கு எதிரில், அதுக்கு எதிரிலேயே இப்போ இது எவ்வளோ பிரமாண்டமான. எங்கம்மா கான்ட்ராக்டர் இல்லையா? எப்போ காங்கிரீட் போடுவீங்க? சொல்லுங்க. இது எல்லாமே நாகப்பட்டினத்தினுடைய புதிய வரவுகள். ஓகே. அதாவது இதுவரைக்கும் இங்க இல்லாத கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே இருந்த கட்டமைப்புகளை புதுப்பிச்சுட்டு இருக்கோம். அதனுடைய பழமை மாறாம புதிய கட்டமைப்புகளையும் உருவாக்கிட்டு இருக்கோம். ஓகே. ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது. சிஎம் தான் அடிக்கல் நாட்டினாரோ? ஆன்லைன்ல அடிக்கல் நாட்டினாங்க. இந்த செட்டப்ல வரும். ஓகே. ஓகே. நம்ம மந்தி சாப்பிட போறோம். மந்தி கடை இவ்வளவு கூட்டமா இருக்கு. மந்தி வந்து இது வந்து அரபு ஃபுட்டு. இதுதான் இப்போ டெல்டா மாவட்டத்தில் ஒரு பெரிய ஃபுட் கல்ச்சராக மாறி போய் எங்கே பார்த்தாலும் மந்தி கடைகள். ஓகே. அதாவது சகன் சாப்பாடு கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை, சகன்னா 4-5 பேர் எல்லாரும் உட்காந்து ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்து ஒரே பிளேட்ல சாப்பிடுறது. ஓகே. ஒரு அருமையான ஒரு விஷயம் அது. முயற்சி பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு அந்த இதுவரைக்கும் நான் மந்தி சாப்பிட்டது இப்போ சாப்பிட போகிறோம். இங்கே உள்ள கல்ச்சர்னு ஒன்று இருக்கு. அது வந்து 5 கறி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதுவும் சகன்ல சாப்பிடுவாங்க.
5 கறி இருக்கும். அதுதான் இங்கே உள்ள இந்த டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. குறிப்பாக இஸ்லாமியர்கள் வழக்கத்தில் இருக்கிற ஒரு உணவு முறை அது. ஆனால் இதுவும் சகன் சாப்பாடு தான். ஆனால் பிரியாணி டைப்பில் உள்ள அந்த ஆடு கோழி எல்லாம் அப்படியே உள்ள வேக வச்சு பண்ணுவாங்க. அந்த ஒரு உணவு இது அரபு நாடுகளில் தான் அதிகமாக புகழ் பெற்றிருக்கு. ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம், இல்லைன்னா கிடைக்காது. பாருங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு போறாங்க. அப்புறம் பேசிக்கலானே, முதல்ல அதை முடிச்சிடும். அங்க மன்னரும் மன்னர் மாளிகையில வேலை பார்க்குற ஊழியரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. நீங்க முஸ்லீம், நான் ஹிந்து, அண்ணன் கிறிஸ்டியன் நினைக்கிறேன். எல்லாத்தையும் கடந்து கருப்பரும் வெள்ளையரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏழையும் பணக்காரனும் உட்காந்து சாப்பிடுவாங்க. எனக்கு இப்போ நீங்க இவ்வளவு விஷயங்கள் நாகப்பட்டினம் பத்தி சொல்லும் போது ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. நீங்க எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகிறதுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்க? அதை பத்தின விஷயங்கள் 5 முறை 6 முறை வந்திருப்பேன் என் வாழ்க்கையில. அதுவும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வந்ததான். வேளாங்கண்ணிக்கு ஒரு தடவை வந்து தங்கினேன், ஒரு நிகழ்ச்சிக்காக, கட்சி நிகழ்ச்சிக்காக வந்தேன். நாகூருக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நண்பருடைய திருமணத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் 2-3 தடவை வந்திருப்பேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்காக தான் வருவீங்க. வேற எதுவும் நாகப்பட்டினத்தை பத்தின தகவல் ஒன்றும் தெரியாது எனக்கு, ஒண்ணுமே. இப்ப இவ்வளவு டீடைல்ஸ். நான் வேட்பாளரா வந்து இங்க தேர்தலில் போட்டிடும் போது கூட இங்க வடக்கும் தெரியாது, தெற்கும் தெரியாது, கிழக்கும் தெரியாது, மேற்கும் தெரியாது. ஒண்ணுமே எனக்கு தெரியாது. வந்து நின்று ஊரா பயணித்து மக்களை சந்திச்சு அவங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம். இப்ப நாகப்பட்டினத்துல என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி பிளாங்கா வந்திருக்கீங்க? பிளாங்கா தான் வந்தேன். பிளாங்கா வந்தேன். இப்போ நாகப்பட்டினத்தை பற்றிய ஒரு முழு அறிவும் தெளிவும் நமக்கு ஏற்பட்டிருக்கு. வரலாறுலாம் போறீங்களே, கரண்ட்ல இருக்கிறத தாண்டி வரலாற்றுல எல்லாம் என்னென்ன இருக்கு, என்னென்ன களம் கற்றுக் கொடுத்த பாடம். இப்போ அந்த சூடாமணி விகார் இருந்த அந்த நீதிமன்ற வளாகம் அங்க வந்துட்டோம். இதை வந்து எம்எல்ஏ ஆகும் போது இது எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே சிதிலம் அடைஞ்சு இருந்துச்சு. இதை சட்டமன்றத்தில் 1க்கு பலமுறை நான் பேசியிருக்கேன். இந்த கோர்ட் வளாகத்தில் இருக்கக்கூடிய பில்டிங் பாருங்க எப்படி எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்கு பாருங்க. இப்போ இதெல்லாம் ஆல்டர் பண்ணதுங்களா? இதெல்லாம் இப்போ சீரமைச்சு, இது ஒரு நாகையோட அடையாளம். இது முக்கியமான அடையாளம். இங்கே தான் இந்த சூடாமணி விகார், அந்த பௌத்த விகாரம் இருந்த இடம். நாகப்பட்டினம் வந்து பௌத்தம் தலைத்தோங்கி வளர்ந்து செழித்த இடம். இங்கே கண்டெடுக்கப்பட்ட பௌத்த சிற்பங்கள் வந்து நூற்றுக்கணக்கான சிற்பங்கள் உலகத்தினுடைய பல பாகங்களில் இருக்கு. லண்டன் மியூசியத்தில் இருக்கு, ஜெர்மன் மியூசியத்தில் இருக்கு, அமெரிக்காவினுடைய பல மியூசியங்கள், நியூயார்க் மியூசியம் உள்ளிட்ட பல மியூசியங்கள் அப்பப்போ வரும், பேப்பரில் செய்தி வரும். நாகப்பட்டினத்தினுடைய சிற்பம் இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு. சென்னை எழும்பூர் மியூசியத்திலேயே நூற்றுக்கணக்கான சிற்பங்கள், நாகப்பட்டின சிற்பங்கள் இருக்கு, பௌத்த சிற்பங்கள் இருக்கு. பல்வேறு வடிவங்களில் அந்த சிற்பங்கள் இருக்கு. தலை இல்லாத சிற்பம் கிடச்சிருக்கு, அப்படி நிறைய வடிவங்களில் சிற்பம் கிடச்சிருக்கு. இங்கேயும் மியூசியத்தில் அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று தலம் இது. இப்போ பொன்னியின் செல்வம்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, அதில் ஜெயம் ரவி, ஆமாம், அவருக்கு வந்து சிகிச்சை நடந்த இடம் இதுதான். அது ஜெயம் ரவிக்கு சிகிச்சை நடந்த இடம் இல்லை, ராஜராஜ சோழனுக்கு சிகிச்சை நடந்த இலங்கையில கடல்ல பிரச்சனை நடந்து காயப்பட்டு வருவார்ல, அவரை மீட்டு கூட்டு வந்து இங்கே வச்சுதான் அந்த புத்த புக்கிகள் வந்து சிகிச்சை கொடுப்பாங்க. ஆமா, வரலாற்றுல ரொம்ப முக்கியமான இடம் இது. இப்போ நீதிமன்ற வளாகமாக மாற்றியாச்சு. குடும்ப நல நீதிமன்றம் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக இப்போ நான் எம்எல்ஏ ஆன உடனே சட்டமன்றத்தில் பேசும்போதே சொன்னேன், இங்கே வந்து இந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பில்டிங்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. கட்டி முடித்த பில்டிங்கும் திறக்கப்படாமல் இருக்குது. அதுக்கு வந்து இந்த ரோடு ஆக்சஸ்லாம் கொடுத்து, அணுகு சாலையெல்லாம் கொடுத்து, அதுக்கு நிதி ஒதுக்கி இதெல்லாம் சீரமைச்சு திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சேன். பெயிண்டிங்ஸ்லாம் புதுசாக இருக்குது, ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே பழைய ஸ்ட்ரக்சர். ஆமாம், அது அப்படியே பழமை மாறாமல் அதை பாதுகாக்கணுங்கிறது தானே. பழமை மாறாமல் அப்படியே புதுப்பிச்சிருக்கு. புதுப்பிச்சு இப்போ நீதிமன்ற பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நான் வந்து இதை கீழடியில் உள்ள ஒரு அருங்காட்சியகம் மாதிரி ஒரு நாகப்பட்டினத்தினுடைய ஒரு வரலாற்று மையமாகவும் ஒரு அருங்காட்சியகமாகவும் இதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சேன். அது வந்து நீதிமன்றமாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பதில் வந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, வேற ஒரு இடத்துலையாவது இப்போ கீழடியில் எப்படி தனியாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து எல்லா அங்கே கடந்த பொருட்கள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்தி ஆவணப்படுத்தி கீழடி மையம்னு ஒன்று வச்சுருக்காங்களோ அது மாதிரி இங்கே பண்ணலாம், நாகப்பட்டினத்தில் பண்ணலாம்.
இங்கே தான் நாகப்பட்டினம் கோர்ட்டும் இருக்குது. அதில் வந்து ஏற்கனவே 2 ஆட்சியில் அது கட்டிட்டு அப்படியே பாதியில் எல்லா வேலையும் நின்றுச்சு, திறக்கப்படலை. அப்புறம் அசம்பிளியில் நம்ம பேசி தான் அதை வந்து பயன்படுத்தி கொள்ளணும். வாங்க, என்ன பண்ணுறீங்க? பயிற்சியா? குத்துச்சண்டை பயிற்சியா? அது யாரும் உங்களுக்கு தெரியுமா? ஊர் எம்எல்ஏ. அது அவங்கள சொல்லணும், நீங்க சொன்னா எப்படி? இல்ல பசங்கள்ட்ட கேட்டேன், அண்ணனுக்கு தெரியும். இவருக்கு அடிக்கடி இதுல ஆர்குமெண்ட்லாம் வருவாங்க. குத்துச்சண்டை வீரர் அவரு. கையில போட்டிருக்க க்ளவுஸ் அளவுக்கு தான் ஆளே இருக்காரு. அட சூப்பரா பண்ணுவான். அப்படியா? வாடா. ஏய் ரெடி ஆயிடு. ஏய் வாட்டு வா. ஏய் ஏய் வாட்டு வா. வாடா. இங்க வா. ரெடி. வாட்டு. எப்படி நீங்க தான் வைக்கிறீங்க, எனக்கெல்லாம் வர மாட்டேங்குது. அது ரைட்டா அப்படி கொடுக்கணும். அப்படி நீங்க எதுக்கு விஷயம் கொடுக்கணும். ஓகே. வாட்டு. ஒண்ணு சொல்லுது. 1 2 1. அவன் கை மாத்தி அடிப்பான். கை கிராஸ் பஞ்சில வரும். அப்படியே வரும். இப்படி இங்க வரும். அந்த கை காட்டணும். மாத்தி அடிக்கணும். மாத்தி காட்டணும். நீங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸிங் கிளாஸ் வாங்க. பாக்ஸிங் கத்துக்கிட்டா அது வரும். டேக் ஈஸியா வரும். ஓகேவா? எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் டெய்லி கத்து கொடுக்குறீங்க? 30 பேர் இருக்காங்க. நீ வாடா. போடா. அப்படி எப்படி? அதாவது இது ஒரே இடத்துக்கு. ஆமா. ஒரு இவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்றேன். நீ சூப்பரா பண்றடா. ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பண்ணி தரேன். உங்க பேர் உள்ள ஏதாவது ரெடி பண்ணி தரேன். லாங்கா சொல்லிருந்தா பண்ணிரலாமா நம்ம? லாங் லைஃபா இருக்கிற மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நீங்க இங்க டெம்பரரியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, டெம்பரரியா. அது ஒண்ணு பண்ணிடுவோம். வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இங்க. இப்போ நம்ம வந்து தான் ஆமா தெரியுது எல்லாம் பீச் வாலிபால் அகாடமி அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேல ப்ராஜெக்ட் அது. அது வந்து நம்ம அந்த பிஎம்ஜேவிக்குன்னு ஒரு இது இருக்கு, சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கப்பட்ட பகுதிகளில் பிரதம மந்திரியினுடைய நிதியில செயல்படுத்துற திட்டங்கள். அதுல ப்ரொபோசல் அனுப்பியிருக்கோம். அதுல ஒரு மெம்பர் நான் தமிழ்நாட்டில் செக்ரட்டரியேட்டில் சீஃப் செக்ரட்டரி தலைமையில் ஆய்வு கூட்டம் நடத்தி இந்த ப்ராஜெக்டை இப்போ அதில் அனுப்பியிருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தாங்க. இனி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட் வரணும். நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இப்படி ஏற்கனவே சொல்லி அந்த இவர் இருக்கார்ல, ரகுவோட அண்ணா இருக்கார்ல, ஐயாசாமி அவர். ஆமாம், அவரெல்லாம் ஏற்கனவே சொன்னேன். சரி சொல்லுங்க. பண்ணிடுவோம். அவர் வந்து உங்க காதுக்கு ஒன்று அங்கே நிறைய அங்கே மாவட்ட விளையாட்டு மையத்துக்குள்ளே இப்போ நிறைய நிறைய பண்றாங்க. அதுக்காக தான் இது பண்றோம். அது நான் கட்சிக்காரன் வேற பண்ணிடுவோம். நான் பண்ணிடுறேன். அதை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. சரி. இந்த ஸ்டேடியத்தில் வர எங்கள் ஸ்டேடியம் இது ஒன்று இருக்குது, அங்கே ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அதுவே இடிஞ்சு கிடக்கு. அதை சரி பண்ணிடலாம். ஒரு சைடு இடிஞ்சிடுச்சு ரைட்டாக. அந்த இந்த புயல் வந்துச்சுல்ல. ஆமாம், அந்த புயலோட இதாகிடுச்சு. கவி இவங்க நம்பர் வாங்கிடுங்க, ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிடலாம். நிதின் தான் இன்னைக்கு ஹைலைட்டு. ஆமாம், செம்மையா விளையாடுறாரு. அவன் நல்லா விளையாடுவான். எத்தனை படிக்கிறீங்க? எத்தனை படிக்கிறா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? வீரத்தெலும்பெல்லாம் வாங்கியிருக்காரு நிறைய. உனக்கு 6 வயசு தான் ஆகுதாடா? ஆமா. ஆனா அதுக்குள்ள 1 வருஷமா வெட்டி சொன்னா 5 வயசு சார்பட்டா மாதிரிலாம் அடிக்கிறாரு. நல்லா அடிப்பான். சரி பாப்போம். ஓகே, நான் உங்களுக்கு பேசுறேன். ஓகே சார். அது என்னன்னு பார்த்து பண்ணிடுறேன். பாய் பாய் சொல்லலாம். வந்து நாங்க பாக்ஸிங் பண்ணுவோம். அவன் பாய் பாக்ஸிங்ல தான் சொல்லுவாங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் நீங்க பார்த்து கொடுத்த மனு வரைக்கும் எல்லாமே இதுல இருக்குமா? இருக்கு, எல்லா மனுவும் இருக்கு. இப்ப இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது மனு கொடுத்தாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு வந்து மனு எல்லாம் இன்னும் வந்துருச்சு. அவ்வளவுதான், இந்த வந்துருச்சு பாருங்க. எம்எல்ஏ ஆபீஸ் எதிரில் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு எதிரிலேயே இந்த பூங்கா வந்து அப்படியே சிதிலம் அடைஞ்சு நீங்க வர மண்டி கிடந்தது. ஆமா, பயன்பாட்டிலே கிடையாது. இதை கம்ப்ளீட்டா நம்ம புதுப்பிச்சோம். இது ஒரு நகையோட அடையாளமா இருந்தது. முக்கியமான அடையாளம் மணிக்கூண்டு, ரொம்ப முக்கியமான அடையாளம். நாகப்பட்டினத்துடைய அடையாளங்கள்ல ஒண்ணு அந்த மணிக்கூண்டு. ரெகுலரா காலையில வாக்கிங் போறவங்க வராங்க, ஈவினிங் குழந்தைகள் வராங்க. ஆமா, பயன்பாட்டுல இருக்கு. இதெல்லாம் ஒரு ரொம்ப பேசிக்கா எல்லாருக்கும் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு இடமா இருக்கு. ரெடி பண்ற இடம் இதெல்லாம் ஏன் இது ஒரு வரலாற்று சின்னம். இது மணிக்கூண்டு. இது நான் வந்து நாகப்பட்டினம் நகராட்சி அலுவலகத்துக்கு ஒரு நாள் போயிருக்கும் போது அங்கே ஒரு ரூமுக்குள்ளே இதை பூட்டி வச்சு உள்ளே கிடந்துச்சு.
என்னன்னு கேட்டா இது இந்த மணி வந்து எத்தனையோ வருஷம் 1868 ஆமா அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஏங்க இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சின்னத்தை தூக்கி இங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ்ல போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அப்பவே என் மைண்ட்ல இது வந்துருச்சு. இந்த பூங்கா ரெடி பண்ணும்போது எனக்கு இது ஞாபகம் வந்தது, ஏற்கனவே நான் பார்த்தத அப்படின்னு சொல்லி, ஏன் இதை இங்க வந்து மக்கள் பாக்குற மாதிரி நிறுவக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து இதை இங்க மாட்டி விட்டாச்சு. நல்ல விஷயம். ரொம்ப முக்கியமா ஒரு வேலை பண்ணோம். என்னன்னா இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை அமல்ல இருந்துச்சுல்ல. ஆமா, நம்ம ஊர்ல தான் தேர்தல் முடிஞ்சும் ஓட்டுன்றதுக்கு 2 மாசம் ஆக்குறாங்களே. ஆமா. அப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம்லாம் பூட்டிடுவாங்க. ஆமா, பூட்டி சாவி வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம உள்ள என்டர் ஆக முடியாது. திரும்பி அந்த ரிசல்ட் வந்த பிறகுதான் நடத்தை விதிகள் வந்து விளக்கப்பட்ட பிறகுதான் அலுவலகத்தை நம்ம கொடுப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட 3 மாசம் நீங்க மக்களை எப்படி சந்திக்கிறது, மனுக்கள் எப்படி வாங்குறது? என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன், பூங்கால சந்திக்கிறேன்னு மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தேன். ஓகே. சட்டமன்ற உறுப்பினர் தம்பிதுரை பூங்கால மக்களை சந்திப்பார்னு அறிவிப்பு கொடுத்து மக்கள்லாம் வந்துட்டாங்க மனுக்களோட. அப்புறம் நம்மளை சந்திக்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்பாங்களா, அதுக்கு ஒரு சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா? அதுல வந்தவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி எல்லாருக்கும் வந்துட்டாங்க. இங்க மீட்டிங் வச்சுட்டீங்க? இங்க வச்சு மனுக்கள் வாங்கி பெரிய செய்தியாச்சா, பூங்காவில் மக்களை சந்தித்த எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி பெரிய செய்திலாம் ஆச்சு. இப்போ இது மக்கள் நல்லா பயன்படுத்துகிறாங்க. மாலை நேரத்தில் குடும்பமாக மக்கள் வர்றாங்க, குழந்தைகள் விளையாடுறாங்க, நடைபயிற்சிக்கு மக்கள் வர்றாங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. இப்போ பஸ்ஸுக்காக காத்திருக்கிறவங்க பஸ் ஸ்டாண்டில் இல்லாமல் இங்கே வந்துடுவாங்க. அப்படியே கொஞ்சம் நடந்து இங்கே வந்தாங்கன்னா இங்கே அவங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும். நான் ரெடி பண்ணிச்சு 30 லட்ச ரூபா நம்ம ஃபண்டு. மணிக்கூண்டு மேம்படுத்தும் பணி முகமது ஷானவாஸ் 2022-23 எம்எல்ஏ அடுத்த வருஷமே இந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சு பண்ணிட்டோம். அங்கே இப்போ நம்ம பாலம் பார்த்தோம் இல்லையா, அந்த பால வேலையின் காரணமாக அங்கேருந்து எடுத்துட்டாங்க. சரி, அப்போ எங்கே வைக்கலான்னு வரும்போது இங்கே வைக்கலாமே, மணிக்கூண்டு இருக்கு, நகரின் மையப்பகுதியாக இருக்குது, இங்கே வைக்கலான்னு சொல்லி இங்கே நிறுவனம். குன்றக்குடி அடிகளார் தலைமையில் கலைஞர் திறந்து வச்சிருக்காரு. அடுத்தது நாகூர் ஆண்டவர் மருத்துவமனை, அப்புறம் நாகூர் நூலகம். ரெண்டுமே இந்த மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள். நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையை மேம்படுத்தணும், புதிய கட்டிடங்கள் கட்டணும். ஏற்கனவே இந்த கட்டிடம் ரொம்ப சிதிலம் அடைஞ்சு ஒழுகிட்டு இருந்தது. மழை வந்தால் தண்ணியா ஓடும். நோயாளிகள்லாம் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிட்டு இருந்தாங்க. அந்த கட்டிடத்தை புதுசாக கட்டணும்னு ஒரு 40 வருஷமா அந்த கோரிக்கை இருக்கு. அது இப்போ நம்ம வந்த பிறகுதான் ஓகே அதற்கு ஒரு விடை கிடைத்திருக்கிறது. 6 கோடி ரூபாய் செலவுல புதிய கட்டிடம் கட்டும் பணி நடந்துட்டு இருக்கு. நாகூர் நூலகம் அது மாதிரி ரொம்ப சிதிலம் அடைஞ்சு மழை வந்தா தண்ணி எல்லாம் ஒழுகி அங்க இருந்த புத்தகங்கள்லாம் சேதமாகக்கூடிய ஒரு சூழல். அதெல்லாம் நாகூரோட நாகூர் தர்காக்கு வரவங்க அங்கெல்லாம் வந்துட்டு போற இடங்கள். மருத்துவமனை ஊர் வந்து ரொம்ப ஒரு கலை இலக்கிய ஆர்வம் உள்ள ஒரு ஊரு. லைப்ரரிங்கிறது ரொம்ப முக்கியமானதுல. மலைமலையடிகளுக்கே ஆசிரியரா இருந்த குலாம் காதிரி நாவலர், அவருடைய நினைவா அந்த நூலகத்துக்கு ஒரு பேர் வச்சு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த நூலகம் வந்து ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு நாள் சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும் போது இங்க உள்ளவங்க பேஸ்புக்ல எழுதியிருந்தாங்க. அவனை சட்டமன்றத்துல அன்னைக்கு அந்த கேள்வி எழுப்பினேன். உடனே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இப்ப நாகப்பட்டினம் பொறுப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதில் சொன்னார், கட்டாயமா அது கட்டி தரப்படும். அப்புறம் முதலமைச்சருக்கு வச்ச 10 கோரிக்கையில ஒன்னா எழுதி கொடுத்தேன். இதெல்லாம் அதுல வந்துதான் நாகூர் நூலகம், நாகூர் ஹாஸ்பிட்டல், 3மே அந்த 10 கோரிக்கையில ஒன்னா 3 எழுதி கொடுத்தேன். 3மே ஏற்கப்பட்டு 3 பணிகளும் நடந்துச்சு. லைப்ரரி ஒர்க் முடிஞ்சிருச்சு, லைப்ரரி விரைவில் திறக்கணும். ஹாஸ்பிட்டல் வேலை நடந்துட்டு இருக்கு. ஓகே, பீச்சும் வேலை நடந்துட்டு இருக்கு. பீச்சும் விரைவில் திறக்கணும். இது வந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சம் கொடுத்து காம்பவுண்ட் வால் இதெல்லாம். நாகூர் நூலகம், நாகூர் தர்காவை பார்ப்போம். நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நடப்பதும் நினைப்பதும்.
இவர் வந்து ரோஸ் மில்க் செல்லப்பா, நம்ம நண்பர். எப்போ வந்தாலும் ரோஸ் மில்க் கொடுப்பாரு. ஆனா ரோஸ் மில்க் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாரு, காசு கொடுத்தானே வாங்குவோம் நம்ம. அன்பு தான் முக்கியம். நல்லா இருக்கா ரோஸ் மில்க்? நான் ஒரு தர்கா வாசல்ல ரோஸ் மில்க் விற்கிறாரு. நோம்புல எல்லாம் வந்து 30 நாள் ரோஸ் மில்க் கொடுப்பாரு. ரோஸ் மில்க் செல்லப்பா. நோம்பு திறக்கிறது சிங்கப்பூர் ரோஸ் மில்க் செல்லப்பா. சிங்கப்பூர் ரோஸ் மில்க் செல்லப்பா. ஆமா. இங்க வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள் அவ்வளவு வருவாங்க. இந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம் எவ்வளவு இதா வந்து அவங்க உட்கார்ந்துருக்காங்க. இந்த வேளாங்கண்ணிலையும் இதே மாதிரி பார்க்க முடியும். சிக்கல் சிங்காரவேலர் கோயிலும் இதே கட்சியை பார்க்க முடியும். இதே கட்சி பார்க்கலாம். இன்னொன்று வந்து நம்ம இதுல வந்து எந்த முஸ்லீம் தெருக்களையும் விளக்கு ஏற்றி சமாதி திறக்க மாட்டோம். இங்க விளக்கு ஏற்றி தான் சமாதி. இது வந்து கோயிலுடைய இது எப்படி உள்ள விஷயம். பழனியாண்டி பிள்ளைடைய போர்வையை தான் மேல போடுவோம். எந்த போர்வை சமாதி மேல போறது கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க? எந்த ஊர் உங்களுக்கு? எந்த ஊர்ல? திருச்சியில இருந்து வந்திருக்கீங்களா? திருச்சியில இருந்து வந்திருக்காங்க. எம்எல்ஏ. என்ன மொட்டை போட்டீங்களா இங்க? என்ன வயசு பாப்பா? பாப்பா பேர் என்ன? வைஷ்ணவ். வைஷ்ணவுக்கு மொட்டை இங்க போட்டிருக்காங்க நாகூர் தர்கால. சரி. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வீட்டை கடக்க போறோம். பாருங்க, வலது பக்கம் அண்ணா இல்லம். பேரறிஞர் அண்ணா வந்து திறந்து வைத்த இல்லம். அண்ணாவின் பேரிலான இல்லம். அண்ணா இல்லம். ஆனா அண்ணாவோட வீடு கிடையாது, நாகூர் அனிபாவோட வீடு. நாகூர் அனிபா கட்டின முதல் இல்லம் பேரறிஞர் அண்ணாவை கொண்டு வந்து திறந்தாரு. அண்ணா பேர்லயே இந்த வீடை அமைச்சிருக்காரு. இன்னொரு வீடு கட்டினாரு, அதுக்கு கலைஞர் இல்லம்னு பேர் வச்சிருக்காரு. இந்த வீடு சிறப்புலால அண்ணாவும் நாகூர் அனிபாவும் ஒரே ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடுவாங்க. ஓ, படம்லாம் இருக்கு. அப்போ பஸ் ஸ்டாண்டு இங்க வர்றதா சரியா இருக்கும். ஒரு புறநகர் பேருந்து நிலையம் வேணும் அப்படின்னு சொல்லி இங்க மக்கள்கிட்ட பெரிய கோரிக்கையெல்லாம் இல்ல. நான் வந்து தஞ்சாவூர்ல நடந்த ஆய்வு கூட்டத்துல, நகராட்சி நிர்வாகத்துறை ஆய்வு கூட்டத்துல நான் சொன்னேன், ஒரு புறநகர் பேருந்து நிலையம் வேணுங்க, எதிர்காலத்தை கணக்குல கொண்டு அது வேணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடம் ப்ரப்போஸ் பண்ண பிளான்ல இருந்து எல்லாமே நீங்க தான் கிட்டத்தட்ட. அப்போ அருண் தம்பராஜ் கலெக்டரா இருக்கும்போதே இந்த இடத்த நாங்க தேர்வு பண்ணோம். மாவட்ட நிர்வாகம் அப்புறம் இந்த கலெக்டர் வந்த பிறகும் அதுக்கு ப்ரப்போசல்லாம் அனுப்பி சட்டமன்றத்திலே நம்ம அமைச்சர் நேரு அண்ணா அறிவிச்சாங்க. 32 கோடி ரூபா. அருமையான பஸ் ஸ்டாண்டு. நாகப்பட்டினம் விழுப்புரம் சாலை, கிழக்கு கடற்கரை சாலை பணிகள் நடந்து வருகிறது. இப்போது நாகப்பட்டினத்திற்கு ஒரு புறநகர் பேருந்து நிலையம் அவசியமாகிறது. ஏற்கனவே முதலமைச்சருடைய அந்த 10 கோரிக்கைகளில் ஒன்றாக அதை எழுதி கொடுத்திருக்கிறோம். 30 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரில் நடந்த ஆய்வுக் கூட்டத்திலும் நான் வலியுறுத்தி அமைச்சர்களிடம் கேட்டுக்கொண்டேன். எனவே மிக மிக அவசியமான ஒரு கோரிக்கை. நாகப்பட்டினத்தில் வேளாங்கண்ணி, நாகூர் போன்ற சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம் போன்ற திருத்தலங்கள் இருக்கிறது. மக்கள் பல்லாயிரக்கணக்கில் வந்து செல்கிறார்கள். அதை கருத்தில் கொண்டு அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தங்கள் பகுதியில் ஏற்பட்டிருக்கிற குறைகளை எதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டு 10 கோரிக்கைகளை கேட்டார். அதிலும் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். எனவே நிச்சயமாக இது முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஏதோ எல்லாருக்கும் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, இது நடக்கும். நாகப்பட்டினத்துக்கு வரப்போது இப்போ கட்டுமான பணிலாம் நடந்துட்டு இருக்கு. விரைவில் திறக்கணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். இது 10 ஏக்கர். ஓகே ஓகே. இனிமே இப்போ ஃபியூச்சர்ல வெளியூர்களுக்கு போற புறநகர் பேருந்துகள்லாம் இங்க இருந்து இயங்கும். ஆமா, இதுதான் பஸ் ஸ்டாண்ட். இனி இதை சுற்றி நீ கடைகள் அது இது எல்லாமே வந்துடும். இதுலயே அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. இதே ஒரு இன்னொரு 3 வருஷம் ஆகுமா? இல்ல, இது ஒரு பில்டிங் தான். அந்த பில்டிங் கட்டிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாத்தையும் ஓகே 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 விரைவா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ண சொல்லிருக்கேன். ஓகே. ஆமா, ஏன்னா அப்பதானே நம்ம வந்து கொண்டு வந்த திட்டங்கள் சட்டமன்ற உறுப்பினரா காலத்திலேயே அது நடைமுறைக்கு வந்தா நல்லா இருக்கும் இல்லையா? சட்டமன்ற உறுப்பினரா எதிர்காலத்தை நடக்குதா? நடந்துட்டு இருக்கு சார். சரி சரி சரி. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் பல்வேறு விஷயங்களை பிளான் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு நகரத்தை வந்து இப்ப இருக்கிற மாதிரியே நம்ம பார்க்க முடியாதுல்ல. மக்கள் தொகை எண்ணிக்கை இருக்கு, வாகனங்களுடைய எண்ணிக்கை இருக்கு. அப்போ அங்க நெரிசல் அதிகமாகும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இடமுள்ள இடத்துல பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டா அங்க உள்ள பண்றதுக்கு இடம் கிடையாது. அங்க ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் பேருந்து நிலையக்கும் இதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் வரும். பக்கம் தான், ஒன்றும் பெரிய
ஆமாம், இங்கே ஒரு ரோடு இருக்குது, இது போனால் நேரம் அங்கே போய் நின்றோம். இப்போ அந்த ரோடெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவுபடுத்தி செய்யலாம். ஓகே, இங்கே பஸ் ஸ்டாண்ட் வரும்போது இதுக்கேற்ற மாதிரி இனி இங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும்ல. ஓகே. இப்போ இனி கடைகள்லாம் இங்கே வரும், ரெஸ்டாரண்ட்ஸ் வரும். இந்த ரோட்ல அது எல்லாமே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இடம் நிறைய இருக்குங்க. பக்கத்து அங்க ஸ்பேஸ் இல்ல, அங்க ஸ்பேஸ் கிடையாது. நீங்க ஒரு புதுசா எதையுமே பண்ண முடியாதுல்ல நம்ம. கரெக்ட். இப்போ இவ்வளோ 10 ஏக்கர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது, பக்கத்துல ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, பக்கத்துல வந்து இப்போ ஐடி பார்க் வரப்போகுது, அதுக்கு பக்கத்துல கோவர்க்கிங் ஸ்பேஸ் முதல்வர் படைப்பகம் கேட்டலான்னு கேட்டிருக்கோம் அரசாங்கத்திட்ட. இப்படி ஒவ்வொன்றா வரும்போது இந்த ரோடு பார்க்கவே ஒரு நல்லா இருக்கும். ரோடும் 4 வே வந்துருச்சுல. ஓகே, நாகூர் பைபாஸ்ல போயிட்டே இருக்கலாம் இங்க இருந்து. சிறப்பு. பாப்போம். நாகூர் சில்லடி கடற்கரைக்கு வந்திருக்கோம். இது ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இந்த கடற்கரை வந்து ரொம்ப மோசமான ஒரு கட்டமைப்போட இருந்தது. ஆனா ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க, சுற்றுலா பயணிகள். நாகூர் அப்படியே இங்க வருவாங்க. வர்றவங்க பூரா பார்த்துட்டு நம்மளை திட்டிட்டு தான் போவாங்க. என்ன இப்படி இருக்கு, ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, இவ்வளோ மோசமா இருக்கு, ஒரு சுற்றுலாத்தலம் இப்படி வச்சிருக்காங்களேன்னு சொல்லி. நானும் முதல்ல இங்கே வந்தபோது இதை பார்த்துட்டு எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசினேன். நாகூர் சில்லடி கடற்கரையை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மனு கொடுத்து கோரிக்கை வச்சு ஒரு கட்டத்தில் அரசு அதை ஏற்றுக்கிட்டு இப்போ 2.5 கோடி ரூபா செலவில் நாகூர் ஹனீபா நூற்றாண்டு நினைவு பூங்கா அமைது, ஃபுட் கோர்ட் வருது, பார்க்கிங் செட்டப் வருது, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியோட எல்லா வசதியோட செல்ஃபி பாயிண்டோட இது ரெடி ஆகுது. அப்புறம் எதிரில் ஒரு 6 கோடி ரூபா செலவில் நெய்தல் பூங்கா அது ஒன்று வருது. இனி ஒரு வருஷத்தில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு 2 மாதத்தில் இந்த பூங்கா திறந்துருவோம். ஏன்னா டிசம்பர்ல நாகூர் ஹனீபா நூற்றாண்டுங்கிறதுனால இது 50 லட்ச ரூபா எம்எல்ஏ ஃபண்டு, 2 கோடி ரூபா சிஎம் கொடுத்தாரு. அப்படி 2.5 கோடி ரூபாயில் ஃபுட் கோர்ட் அந்த ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கே வச்சு இனி அந்த இதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அங்கே போய் உட்காந்து மக்கள் சாப்பிடக்குள்ள பார்க்கிங் அங்கே வந்துடும், டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்துடும், ஒரு பூங்கா நல்ல ஆப்போசிட்டில் வந்து ஒரு செல்ஃபி பாயிண்ட்டு. அப்புறம் இந்த கடைகள் எல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இது பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, தனித்தனியாக ஒரு ஸ்டால் கொடுத்து இது பண்ணால் அது ஒரு அமைப்பாக இருக்கும். இல்லைன்னா இது இப்படி அங்கங்கேயே ஷேட்டை போட்டுட்டு அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நல்லா இல்லைல்ல. அதை முறைப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ஏரியா அலாட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அங்கே கடை நடத்துவாங்க. நல்ல விஷயம். உங்களை வெளியிலேருந்து டூருக்கு வந்தவங்க உங்களை பார்க்குறாங்க. ஆமாம், மக்கள் எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. இந்த பாருங்க வண்டியில் வந்து இறங்குறாங்க பாருங்க. இப்போ இவ்வளோ மக்கள் வருதுல, இவங்களுக்கான கட்டமைப்பே இல்லைல்ல. ஆமாம், இப்போ தான் நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் நான் எம்எல்ஏ ஆன காலத்திலிருந்து அதுக்கு நான் கோரிக்கை வச்சு ஒரு வழியாக அது இப்போ நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழல். நீங்கள் அடுத்த முறை வரும்போது நாகப்பட்டினம் எல்லாம் இந்த வேலைகள்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல விதமான ஒரு சூழலை பார்க்க முடியும். ஒரு வருஷம் கழிச்சு நாகப்பட்டினம் டூர் வந்தால் வேற மாதிரி இருக்கும் போல. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இதுதான் நாகப்பட்டினம் நகராட்சி வளாகத்துக்கு வந்திருக்கிறோம். 158 ஆண்டுகள் பழமையான நகராட்சி. அதாவது நாகப்பட்டினம் ஒரு துறைமுக நகரம், சோழர்களின் நகரம். மற்ற நகரங்கள்லாம் இன்னைக்கு உருவானதாக இருக்குது, அல்லது அண்மை காலத்தில் உருவானதாக இருக்குது, அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதாக இருக்கும், 100 ஆண்டுகள் கூட இருக்கும். ஆனால் இந்த நகராட்சிக்கே 158 வயசு. அப்படின்னா ஒரு முனிசிபாலிட்டியாக எப்போவே இருந்திருக்கு. 158 வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து ஒரு முனிசிபாலிட்டியாக இருந்திருக்குன்னா இந்த நகரம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். என்ன, எங்கள் ஊர், நான் பிறந்த ஊர் ஆளூர், இது வரைக்கும் பேரூராட்சியாக இருந்தது. இப்போ தான் அது நாகர்கோயில் மாநகராட்சியோட இணைச்சிருக்காங்க. இப்போ நாகர்கோயில் மாநகராட்சின்னு இப்போ அதுவும் அண்மையில் தான் அறிவிக்கப்பட்டது. அதில் இப்போ இத்தனைக்கும் படித்தவர்கள், கல்வியாளர்கள் நிறைந்த ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரமே அண்மை காலத்து தான் மாநகராட்சி ஆச்சு. எங்கள் ஊர்லாம் இப்போ தான் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மாநகராட்சியில் இணைக்கப்பட்டது. இது இப்படி நம்ம பார்க்குறோம். ஆனால் 158 வருஷம் முன்னாடியே ஒரு நகராட்சியாக நாகப்பட்டினம் இருந்திருக்கு. அப்போலேருந்தே நகர்மன்ற அலுவலகம் இது. அந்த நகர்மன்ற கூட்டம் நடக்கக்கூடிய இடமா இதுதான் இருந்திருக்கு. இறங்கி பார்த்துருவோமா? இறங்கி பார்த்துருவோம். ஒரு நாள் நகராட்சி அலுவலகத்துக்கு வந்தேன். வந்த இடத்துல இங்கே தான் இப்போ எல்லாம் செயல்படுது. இது என்ன பில்டிங் அப்படின்னு கேட்டேன். இது வந்து பாரம்பரியமான நகர்மன்ற கட்டிடம். 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நகர்மன்ற கூட்டம்லாம் இங்கே வச்சு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்கலாமான்னு கேட்டேன். அது சிதிலம் அடைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு பார்க்க முடியும்னு தெரியலையேன்னு கொஞ்சம் தயங்கினாங்க.
இல்லை பார்ப்போன்னு சொல்லி அந்த படியெல்லாம் உடஞ்சி போயிருந்தது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு மேலே போய் அந்த கூட்டம் நடந்த ஹால்லாம் பார்த்தோம். என்ன இவ்வளோ ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங்காக இருக்குது, இதை எப்படி போட்டிருக்கீங்களேன்னு சொல்லி உடனே நான் ஒரு கோரிக்கை வச்சு மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சேன். மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வச்சு இதை புதுப்பிக்கணும்னு. இப்போ மார்ச் மாதம் இங்கே வந்திருந்தாங்க முதலமைச்சர். அப்போது நாகப்பட்டினத்துக்கு சில திட்டங்கள் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு 2 கோடி ரூபா மதிப்பீட்டில் இதை பழமை மாறாமல் புதுப்பிக்கக்கூடிய பழமை மாறாமல் புதுப்பிக்கக்கூடிய அந்த வேலை நடக்க போகுது. சூப்பர். போன முறையே ஃபர்ஸ்ட் டைமே தடுமாறி போனோம். இதை பார்த்து தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ரொம்ப நிறைய பேர் ஏறாதீங்க, விட்டுற போகுது. இப்போவே விழுந்துடுற மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் வேணாம், சும்மா 2 பேர் வாங்க. மக்கள் கோரிக்கையில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஆமாம், எனக்கு வந்தோடனே கேட்டேன் இது என்ன பில்டிங்கு, என்ன இப்படி கிடக்குதுன்னு சொல்லி. இதெல்லாம் கோரிக்கையெல்லாம் வரல, யார்கிட்டருந்து கோரிக்கை வரல. தம்பிதுரை பூங்காவை ரெடி பண்ணுங்கன்னு யாரும் கோரிக்கை வைக்கல, இதை ரெடி பண்ணுங்கன்னு யாரும் கோரிக்கை வைக்கல, சூடமணி விகாரம் ரெடி பண்ணுங்கன்னு யாரும் கோரிக்கை வைக்கல, அவுரித்திடலை வந்து ரெடி பண்ணுங்கன்னு யாரும் கோரிக்கை வைக்கல, அருங்காட்சியகம் பில்டிங்கை வந்து ரெடி பண்ணி அருங்காட்சியகத்தை கொண்டு வாங்கன்னு யாரும் கோரிக்கை இல்லை. இதெல்லாம் கோரிக்கைலாம் கிடையாது. வந்து பார்க்குறோம், முதல்ல ஒரு ஒரு நகரம், ஒரு புகழ்வாய்ந்த நகரம், அதனுடைய அந்த தன்மையை இழக்கிற மாதிரியான இந்த காட்சிகள்லாம் சரியாக இல்லைல்ல. கரெக்ட். மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு எந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த மண்ணின் அடையாளங்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம கமிஷனர் இருக்காங்களா போமான அடுத்தடுத்துக்கு. அப்படியே நகர்மன்ற கட்டடத்துக்கு ஒட்டியே வருவாய் அலுவலக கட்டிடம். இங்கே தான் வந்து நம்முடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு அவங்கெல்லாம் வேலை பார்த்த இடம். இங்கே தான் உட்காந்து வேலை. இங்கே ஏதோ பார்க்க வந்துட்டு அங்கேருந்து நேராக ஃபோன் பண்ணேன்னு வீடியோவில் சொன்னேன். இங்கே தான் இந்த கட்டிடத்தான் பார்த்துட்டு சொன்னேன். அதாவது அருங்காட்சியகம் வந்து இப்போ தனியார் கட்டிடத்தில் இயங்குது. நாகப்பட்டினம் அருங்காட்சியகம் தனியார் கட்டிடத்தில் இயங்குது. அங்கே அருங்காட்சியகத்தை பார்க்க போனால் முக்கியமான சிற்பங்கள் எல்லாம் அப்படி கீழே கொட்டி வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கான ஒரு கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஊழியர்கள் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங், அதாவது ஒரு பாரம்பரியமான ஒரு கட்டிடம் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து வேறு அலுவல்களுக்கு இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஏன் இங்கே அருங்காட்சியகத்தை கொண்டு வரக்கூடாது, இதை புதுப்பிச்சு இதில் அருங்காட்சியகம் கொண்டு வரலாமான்னு சொல்லி அதை வந்து இப்போ வேலை. இதுதான் அந்த சைனா பாகமா அந்த புத்த விகார். இப்போ நம்ம பார்த்தோம்ல நீதிமன்ற வளாக கட்டிடம் இல்லையா, அந்த இடத்துல இது இருந்ததுன்னு தானே சொல்கிறாங்க. அதான் இங்கே பார்க்குறதுக்கு எவ்வளோ சிறப்பாக இருக்குது. இதுவே இப்போ இது ஒரு மக்கள்லாம் வந்து பார்க்குற இடம் மாதிரியே. ஆமாம். இந்த பில்டிங் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல. கரெக்ட். இது வந்து வருவாய் அலுவலகமாக இருந்துச்சு. வருவாய் அலுவலகத்தை எங்கே வேணாலும் நடத்தலாம். ஆனால் அருங்காட்சியகத்தை வந்து ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங்கில் வச்சா தானே நல்லா இருக்குன்னு சொல்லி தனியார் கட்டிடத்தில் இயங்கிட்டு இருந்த அருங்காட்சியகத்தை இங்கே கொண்டு வந்து இந்த வருவாய் அலுவலகத்தை வேறு இடத்துக்கு மாற்றிட்டு இதை புதுப்பிச்சு இதுக்கு நிதி ஒதுக்கி புதுப்பிச்சு இப்போ இதை பண்ணியிருக்கு. முழுமையாக வேலை முடிஞ்சு இது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். இதெல்லாம் நீங்கள் கவனிச்சதுக்கு அப்புறம் தான் அமர்நாத் அவர்களை அழைச்சி ஆமாம் ஆய்வறிக்கையை வாங்கினோம். ஓகே. இது ஒரு பக்கம் நடந்துட்டு 1500 கிடைச்சதா? ஆமாம், முதுமக்கள் தாலி. இன்னும் கீழே பார்த்த மாதிரி மேலே இந்த மாதிரி. ஆமாம். இப்போ நல்ல அருங்காட்சியகமாக ஆயிடுதுல்ல. ஆமாம், அங்கே ரூம் இருக்குது. அதில் தான் இறையன்பு வேலை பார்த்தாரு, அந்த ரூமில் தான். வரும்போது இங்கே இருக்க இந்த அலுவலகத்தில் தான் நான் வேட்புமனு தாக்கல் பண்ணேன். வருவாய் அலுவலகம் வேட்புமனு தாக்கல் பண்ண இடம். இங்கே இறையன்பவர்கள் இருந்தது இதெல்லாம் வந்து இங்கே நீங்கள் வரும்போது சொன்னாங்களா அவங்க? இது மூடி கிடந்துச்சு, இது ஒரு மாதிரி பயன்பாடு இல்லாமல். இல்லை அங்கே வேலை ஒரு இங்கே மட்டும் இந்த ரூமில் மட்டும் கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை நடந்துட்டு இருக்குது. நம்ம யோசிச்சு ப்ரப்போஸ் பண்ண ஒரு திட்டத்தை நம்மளே தொடங்கி வச்சா அது பெரிய விஷயம் அது. ஆனால் பெரும்பாலும் அப்படி பண்ணிட முடியாது. ஏன்னா கோரிக்கை வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு நிதி ஒதுக்கி அதுக்கப்புறம் அது டெண்டர் விட்டு அப்புறம் அந்த வேலையை எடுத்து செஞ்சு அப்புறம் அதை முடிச்சு வர்றதுக்குள்ள 5 வருஷம் ஆயிடுது. புரியுது.
கோரிக்கை வச்சு அவங்க அதை ஏற்றுக்கிறதுலையே ஒரு 2 வருஷம் போயிடும், 2 ஆண்டுகள் அதில் போயிடும். யோசிக்காம செய்ய முடியாதுன்னா உங்களோட எம்எல்ஏ ஃபண்ட்ல தான் பண்ண முடியும். அது பட்ஜெட் கம்மி. அதுக்கு வருஷத்துக்கு 30 கோடி கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஆனால் வருஷத்துக்கு 3 கோடி தானே கொடுக்குறாங்க. தேங்க்யூண்ணே. காலையிலேருந்து இன்னைக்கு டே ஃபுல்லாக சுற்றி நாகப்பட்டினம் முழுக்க எங்களுக்கு வந்து எம்எல்ஏ பணிகள் நிறைய இருந்தாலும் உங்களோட வேலையும் அப்படியே வந்து எப்படி வேலைகள்லாம் போயிட்டு இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு எங்களுக்கும் ஊர் முழுக்க சுற்றி காமிச்சிருக்கீங்க. இன்னும் சில இடங்களுக்கு உள்ள உங்களை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன், பட் உங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகளும் இருக்குது. ஆமாம், ரொம்ப நிறையா இருந்துச்சு. நாகப்பட்டினத்தை வந்து நீங்கள் பதிவு பண்ணணும்னு இறங்குனா அதுக்கு ஒரு நாள் பத்தாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சமய பண்பாட்டு விஷயங்கள் இருக்குது, கலை இலக்கிய விஷயங்கள் இருக்குது, அரசியல் ரீதியான விஷயங்கள் இருக்குது, சட்டமன்ற உறுப்பினராக நம்ம ஆற்றிய பணிகளுடைய தொகுப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து முழுமையாக நம்ம கவர் பண்ண முடியாது தான். ஆனாலும் முடிந்த அளவுக்கு ஓரளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். சிறப்பாக வந்து நீங்களும் வந்து இதெல்லாம் பதிவு பண்ணதுக்காக நான் என்னுடைய நன்றி. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்க பீரியட் முடியறதுக்குள்ள மற்ற பணிகள்லாம் திட்டத்திற்கு நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு முடிஞ்சா மீண்டும் ஒரு முறை வந்து கூட நான் பாக்குறேன் எப்படி இருக்குங்கிறத. நாகப்பட்டினம் வரும்போதெல்லாம் இனிமே உங்க கூட டிராவல் பண்ண அந்த அனுபவமும் சேர்ந்தே எனக்கு மலரும். ரொம்ப நன்றி.